ஃபஸ்ட்டில் ஒரு செயின் போட்டுட்டு பாருங்கள், ஃபஸ்ட் இதுலேருந்தே நம்ம வந்து சிங்கிள் குரோஷே போடுறோம். எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே நம்ம போடுறோம். ரவுண்டில் நமக்கு வந்து 24 சிங்கிள் குரோஷேஸ் இருக்கும். இனி நம்ம இந்த யானை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துரும். இதே மாதிரி இன்னொன்றும் செய்யணும். செய்துட்டு அதை நம்ம ஜாயின் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் செய்தாச்சு. இனி பாருங்கள், இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு வேண்டாம். இது வந்து நம்ம நல்லா அழகாக இப்படி உள்ளே வச்சு இப்படி உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இந்த 2 பேட்டர்னையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு செயின் இதில் உள்ள ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு செயினில் சும்மா இப்படி போட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே பின்னால் இருக்க பேட்டர்ன் உள்ள செயினும் இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கச்சு இங்கே பார்த்துடணும். சில நேரம் நீடில் வந்து அடுத்த ரோவில் போயிடும். ஸோ அதனால் பாருங்கள், இப்படி எடுத்துகிட்டு முன்னால் எடுத்துகிட்டு இப்படி பின்னாலே பார்த்து நம்ம பண்ணணும். ஒவ்வொரு டைம் இந்த நாட்டை இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி நம்ம இதில் 3 செயின்ஸ் போடணும். 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு இந்த 3 செயின் வந்து பாருங்கள், நம்ம இந்த ஃபஸ்ட் செயினில் இந்த செயினில் நம்ம போட்டிருக்கோம். இனி அடுத்த செயினில் நம்ம 3 நேரம் நம்ம ட்ரிபிள் குரோஷே போடணும். 1 ட்ரிபிள் குரோஷே போடுறதுக்கு நம்ம இப்படி 2 நேரம் யானை ஒர்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அடுத்த செயினில் இப்படி போட்டுட்டு இனி பாருங்கள், பின்னால் இருக்க பேட்டர்ன்லேயே அடுத்த செயினில் நம்ம போட்டிருக்கோமான்னு இப்படி பார்த்துடணும். பார்த்துட்டு இனி நம்ம ஸ்டிச் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இனி பாருங்கள், ட்ரிபிள் குரோஷே. ஒரே ஸ்டிச்சில் தான் 3 ட்ரிபிள் குரோஷே நம்ம போடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி. இனி 3 செயின்ஸ் 1 2 3 செயின்ஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் பாருங்கள், அடுத்த ஸ்டிச் இது பின்னாலே அதே போல் அடுத்த ஸ்டிச் இந்த மாதிரி இப்படி பார்த்துட்டு இனி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லிப் ஸ்டிச் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்போ நமக்கு இது ஒரு பெட்டல். இப்போ நான் வந்து இங்கே வரைக்கும் இதே பேட்டர்ன் தானே, இது வரைக்கும் நான் போட்டுட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இது வரைக்கும் பெட்டல்ஸ் போட்டாச்சு. இனி பாருங்கள், நம்ம வந்து இப்போ இதில் வந்து இந்த ஃபைபர் வச்சு ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த ஷேப் இப்போ நம்ம இப்படி ஷேப் பண்ணியிருக்கோமா, இதுக்குள்ளே இப்படி போட்டு